ரீசார்ஜ் வந்து இந்த வருஷம் மறுபடியும் ஏத்த போறதா சொல்றாங்க. ஜூலை மாசம் ஆல்ரெடி ஏத்துனாங்க, இப்பயும் ஏத்த போறாங்க. கேட்கும்போது எப்படி இருக்கு? இல்லை, எல்லாருக்குமே இப்போ மொபைலுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு தேவையாகி போச்சு. அதனால அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம போட் ஆகணும், யூஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 500 கிடைக்கும். இப்போ ஒரு நாள் ப்ராஃபிட்டை நான் இதுவாக வைக்கணும், ரீசார்ஜாக வைக்கணும். கையில பர்ஸ் இருக்கா இல்லையா, ஃபோன் தான் கொண்டு போற ஜிபே பண்றதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஃபோன் கண்டிப்பா கையில இருக்கும். இப்போ ரீசார்ஜ்க்காகவே மாச சம்பளம் மாதிரி டெய்லி சம்பளம் வாங்கணும் போல இருக்கு. டெய்லி ரீசார்ஜ்க்காகவே ரீசார்ஜ் ஏற்றுறது நான் பார்க்கவே இல்லை. இப்போதான் எனக்கு தெரியும். நான் மோஸ்ட்லி அதிகமாக ரீசார்ஜ் பண்ணுறதில்ல, பேசுறதுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. மொத்தமாக ஒன்ஸ் அந்த 5GB அப்படி போட்டிருக்குது. ஆனால் இதுவும் கஷ்டம்தான். இப்போ யார் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்காங்க? அதுவும் கஷ்டம்தான். அது ரொம்ப கஷ்டம்தான். ஈஸின்றது ஃபர்ஸ்ட்லாம் வந்து 300 ரூபாய்க்கு 2 GB இருந்தது. இப்போ 300 ரூபாய்க்கு 1 GB தான் தராங்க. அது கஷ்டம்தான். இப்ப இது இப்ப வந்து ஒரு நாளுக்கு உங்களோட வியாபாரம் எவ்வளவா இருக்கும்? அதுல எவ்வளவு பங்கு வந்து நீங்க ரீசார்ஜ்க்கு பண்ற மாதிரி இருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது? போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு நாளைக்கு எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 500 கிடைக்கும். இப்போ ஒரு நாள் ப்ராஃபிட்டை நான் இதுவாக வைக்கணும், ரீசார்ஜாக வைக்கணும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி ஜிபே, ஃபோன்பே எல்லாமே இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக ஈஸி வேணும். ஒரு நாள் ப்ராஃபிட் அதுக்கு தான் போகும் கண்டிப்பாக. ஸ்மார்ட் போன் இல்லாம இதுக்கப்புறம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த நெட் இதுக்கெல்லாம் போடாம வெறும் கால் மட்டும் பேசிட்டு அப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. பழகியாச்சு. இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. அது டோட்டலாக கட் பண்ணாதான் அதுக்கு உண்டான இது வரும். இதுக்கு மேலாம் வாய்ப்பு கிடையாது. சரி, இப்போ இந்த மாதிரியான சிம் கார்டு கம்பெனிஸ்க்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? ரீசார்ஜ் அதிகப்படுத்துறாங்களே, அது ரீசார்ஜ் அதிகப்படுத்துறது இப்போ எல்லாமே விலை ஏறுது இல்லை? அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஊழியர்களுக்கு அவங்க சம்பளம் ஏற்றுவாங்க. அது வந்து இதில் தான் எடுப்பாங்க அவங்க. அப்படியும் நம்ம யோசிக்கணும்ல. நமக்காக பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு விற்கிற விலைவாசி நாளைக்கு விற்குதா? தங்கம் அப்போ எவ்வளோ விலை விற்றுது, இப்போ எவ்வளோ விலை விற்றுது? இப்போ வேலைக்கு வரவங்க பழைய சம்பளத்துக்கே யாரும் வரமாட்டாங்க. 10,000 கேட்டவங்க இப்போ வரவங்க 20,000 கேட்பாங்க. அவங்களாம் எதில் ஏற்றுவாங்க? இதில் தான் ஏற்றி அவங்களுக்கு கொடுக்கணும். கோரிக்கை வைக்கணும்னா மோஸ்ட்லி எல்லாமே குறைச்சாகணும். அதை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட். இப்போ நம்ம அந்த செல்போன் பயன்பாடு வந்து நம்ம அதிகமா பண்றோங்கிறதெல்லாம் கரெக்டா இது பண்ணி நம்மளால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அது இமோஷனலா அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எமோஷனல் கிடையாது. இப்போ எமோஷனல் சொல்ல முடியாது. இப்போ செல்போன்ல தான் நிறைய பேர் வேலையே செய்யறாங்க. அப்போ அதில் சம்பாதிக்கவும் செய்கிறாங்கல்ல. அதை வச்சு தான் அவங்களும் அதை ஏற்றுறாங்க. அது நம்ம அது இல்லாமல் நம்மளால சம்பாதிக்க முடியாது. அது எமோஷ்னல் சொல்ல முடியாது. நம்மளுடைய தேவைக்காக நம்ம ஈஸி பண்ணிக்கிறோம். அதை வந்து அவங்க வந்து கட்டாயப்படுத்தலை. நீங்கள் ஈஸி பண்ணுங்கன்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. இப்போ என்னாலேயும் இப்போ ஈஸி பண்ணாமல் இருக்க முடியும். என்னுடைய தேவைக்கு தான் நான் பண்ணுறேன். அது வந்து எமோஷ்னல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எமோஷ்னல் கிடையாது. நம்மளுடைய தேவைக்கு நம்ம பண்ணுறோம். அதில் சம்பாதிக்கிறவங்க அதில் ஈஸி பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லைல்ல. கரெக்ட். இல்லை, எல்லாருக்குமே இப்போ மொபைலுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு தேவையாகி போச்சு. அதனால அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம போட் ஆகணும், யூஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ ஒரு வகையில் நீங்க லாஸ்ட் இயர் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணீங்க? ஜூலைக்கு அப்புறம் அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு? ஸோ அது எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரர் தான் போட்டு விடுவாங்க. ஓகே, அதனால எனக்கு 350 ஆயிருக்கு. ஓகே, இப்போ அகைன் ஒரு 10% அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. ஐ திங்க் அது எப்படி எல்லாரும் மொபைல தூக்கி போட்டு போக வேண்டியதுதான். அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. நம்மள அடிக்ட் வச்சுட்டாங்க. எப்படி எவ்வளவு ரீசார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணி தானே ஆகணும். இப்போ ஸ்மார்ட் போன் இல்லாம இதுக்கப்புறம் ஏதாவது இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. எல்லாமே கையில பர்ஸ் இருக்கா இல்லையா, ஃபோன் தான் கொண்டு போற ஜிபே பண்றதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஃபோன் கண்டிப்பா கையில இருக்கும். கூட மொபைலோட தான் பிறக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபோன்லயே நிறைய வர்க்கோ அந்த மாதிரியும் கூட நிறைய பேர் பண்றாங்க. நம்மள பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ரிலேட்டடான்னு சொல்லும்போது அதுதான் நமக்கு இதா இருக்குது. ஓகே, இப்போ ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்றதுக்கே எப்படி சொல்றது, ஃபேமிலியில கொஞ்சம் சுச்சுவேஷனால இதுவாகுது. இப்போ திருப்பி ரீசார்ஜ் ஏத்துனாங்கன்னா எல்லாரும் போனே தூக்கி போட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ரீசார்ஜ்க்காகவே மாச சம்பளம் மாதிரி டெய்லி சம்பளம் வாங்கணும் போல இருக்கு. டெய்லி ரீசார்ஜ்க்காகவே. ஓகே, ஸோ அதனால ரீசார்ஜ் ரேட்டு கம்மி பண்ணா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம். அவ்வளவுதாங்க. இப்போ நீங்க பழச எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு 199 200 தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 399 400 அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் அது வேற இன்க்ரீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணா 600 வரும் போல இருக்கு மந்த்லிக்கு. இதே ஜியோக்கு பண்றதா இருந்தா கிட்டத்தட்ட 1000 பண்ணுவாங்க போல இருக்கு ஒரு ஃபோனுக்கு. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. அவங்க கம்மி பண்ணா நல்லா இருக்கும் ரீசார்ஜ் ரேட். 5 ஃபோன் வந்துச்சுன்னா அந்த 5 ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அது டிவி இது மாதிரிலாம் அதுவே மாசம் 3000 ரூபாய் வந்துடும்க்கா. அதனால ரொம்ப அதுக்காகவே தனியாக சம்பாதிக்கணும் போல ரீசார்ஜுக்காக. அதனால குறைச்சா நல்லா இருக்கும்.
நீங்க எவ்வளவுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு? 200 தான் பண்ணேன். ஆ. ஜியோ பண்ணேன் 200. இப்போ வந்து 5Gனால 5G 399 கொடுத்தாங்க. நான் 250க்கு பண்றேன் மாசம் 1 GB. ஓகே. கம்மியா தான் பண்றேன். ஃபோன் இல்லாம இதுக்கப்புறம் இருக்கும், லைக் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இருக்கலாமா? பட் பசங்க கூட இருந்தா இருக்கலாங்க. அதை நம்ம பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், மற்றதெல்லாம் யூஸ் பண்ணல. பட் ஹைடன் சார்ஜரில் பிஎஸ்என்எல்ல கம்மியாக இருக்குது. இப்போ ரேட் ஏற்றினாக்க எல்லாருக்கும் பாதிப்பு தான் ஏற்படும், சாதாரண மக்களுக்கு. நீங்க ஏதாவது கவர்மெண்ட்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணணும், லைக் அந்த சிம் கார்டு கம்பெனிஸ்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணனும்னா என்ன சொல்வீங்க ரேட்ஸ் பத்தி? அதாவது வெறும் மொபைல் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரேட்டும், ஓகே டேட்டா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரேட்டும் கொடுக்கலாம். ஓகே. வெறும் சாதாரண மக்கள் வெறும் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரேட் கொடுக்கலாம். இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம இதுக்கப்புறம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வெறும் கஷ்டம்தான் அது. அது இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ அந்த போன வருஷம் ஜூலை ஆமா, மாசம் ஆமா. ரீசார்ஜ் எல்லாம் ஆமா. ஏத்துறாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த வருஷமா வருஷம் ஏற்றுவாங்க சொல்லிடுறாங்க. ஆமாம் சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு கேட்கும்போது? என்ன செய்யுதுமா, நம்ம படுற கஷ்டத்துக்கு என்னதான் செய்ய முடியாது, ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அது புரியுதுங்களா? நம்ம ஃபோன் இல்லாக்கிட்டு வேலைக்கு போகல. அந்த காலத்தில் ஃபோனு கிடையாது, இந்த காலத்தில் செல்லு வந்துச்சு, எல்லாமே நெட்ஒர்க் எல்லாமே பார்க்குறாங்க. இதில் ரொம்ப பேர் கெடுறதுல இருக்குது, லேடிஸுங்க பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த படிக்கிறதுக்கு எதுவும் போக மாட்டேங்குதுங்க. செல்லை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து படிப்பும் கெட்டு போயிடுது. அவங்களோட வாழ்க்கை பீச்சு பின்னாடியே அது கெட்டு போகுது. இப்போ நெட் எல்லாம் இல்லாம இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா இதுக்கு மேலே இல்லாம போயிடுமா? இப்போ ஒரு இடத்துல சுனாமி வருது, அது வருது. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு. இது ஃபர்ஸ்ட் இப்போ ஆயிரத்துக்கு வந்து நம்மளுக்கு ஜம்மு காஷ்மீர் ஷிம்லா தான் ஆயிரும். ஏன்னா இது நம்ம சைனா பார்டர் இருக்குல்ல, சைனா பார்டருக்கும் நம்மளுக்கும் நடுவில் தான் இருக்குது இமயமலை. இமயமலை தான் ஃபர்ஸ்ட் போகும். அதுலேருந்து போச்சுன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 3 இந்தியாவுக்குள்ள நிறைய பேர் செத்துருவாங்க. நம்மளுக்கு பிறகுற பின்னாடி குழந்தைங்கன்னா அதுங்க தான் இருக்கும், நம்மளாம் இருக்க மாட்டோம் இந்த இதுல. இப்போ நீங்க அந்த சிம் கார்டு கம்பெனிஸ்க்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த ரேட் ஒரு 4-5 பேர் சேர்ந்தா தானே அதை கோரிக்கை வைக்க முடியாது. நான் ஒரு ஆள் எப்படி வைக்க முடியாது? நீங்க உங்கள மாதிரி 4 பேர் 5 பேர் பேசினாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஆமா, அது லிங்க் ஆகலாம். அப்படி இதுதான். ஏதாவது உள்ள ஒரு கட்டணம் ஆமா, குறையும். இவ்வளோ கட்டணம் கோரிங்க. நாங்க இவ்வளோ இப்போ நான் வந்து 300 ரூபா ரீசார்ஜ் பண்றேன், இன்னொரு 50 ரூபா ஏற்றி விட்டாங்கன்னா நாங்க எங்கேருந்து போறது? அதுதான் நாங்க கேட்போம். போன வருஷம் நீங்க எவ்வளவுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜூலைக்கு அப்புறம் எவ்வளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? போன வாட்டி வந்து நான் 280 ரூபா பண்ணேன், இந்த வாட்டி வந்து 300 ரூபா ரீசார்ஜ் ஆகுது. இப்போ அடுத்தது வந்து அவங்க ரேட் ஏற்றினாங்கன்னா 400 ரூபா கிட்ட கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம கேட்குறது வந்து இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம இன்னைக்கு ஆட்டோ ஓட்டினா தான் நம்மளுக்கு 10 ரூபா. இப்போ நம்ம எங்கேருந்து போகிறது? இதோ இந்த நாளையோட ரீசார்ஜ் முடியுது, நான் என்ன பண்ணுறது அது பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு 300 ரூபா ஓட்டினா தான் நம்ம நாளைக்கு ரீசார்ஜ். வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா ஓட்டினா தான் 400 ரூபா வாடகை தரணும், வீட்டுக்கு ஒரு 400 ரூபா தரணும். நம்ம ஒரு 400 ரூபா வச்சுனா ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். அப்ப அந்த நீங்க ஓட்டுற ஒரு நாள்ல ஒரு கால் பகுதிக்கு மேல உங்களுக்கு ரீசார்ஜ்க்கே போயிடுது. ஆமாம், ரீசார்ஜ் சரி.